ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். கட்டுக்கட்டாக பணம் தங்கம் சேர அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்த மிகவும் ரகசியமான பரிகார முறையை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பணம் இல்லாமல் வாழ்வது என்பது இந்த காலத்தில் சாத்தியமில்லாத ஒரு விஷயங்க. இந்த பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் தான் இன்றும் பலரும் அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்துட்டு இருக்காங்க. ஆனால் உழைத்து பாடுபட்டால் மட்டும் பணம் நம்மிடம் பெருகிவிடும் என்றால் அது ரொம்ப சந்தேகம்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் அன்றாட தேவைக்காக பணத்திற்கே நாம் அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த பண்ணையாரும் ஜமீன்தார்களும் பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி பரன் மேலே வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இதற்கு காரணம் அவர்கள் பின்பற்றிய ஒரு ரகசியம்தாங்க. பணம் பன்மடங்கு பெருக வேண்டும் என்றால் பண ஈர்ப்பு சக்தி நம்மிடம் இருக்கணுங்க. அதுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் கண்டிப்பாக நமக்கு வேண்டுங்க. மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று பணவரவை எப்படி அதிகரித்துக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் மற்றும் லக்ஷ்மி ஜெயந்தி லக்ஷ்மி தேவியோட பிறந்தநாள் அப்படின்னு நம்பப்படுதுங்க. சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலின் பெரும் சங்கடத்தின் போது லக்ஷ்மி தேவி பால்குண பூர்ணிமா அன்று பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. இந்த நாளில் மக்கள் அனைவரும் லக்ஷ்மி தாயாரை மனதார வணங்குவாங்க. லக்ஷ்மி ஜெயந்தி மன்மத பூர்ணிமா என்றும் வசந்த பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுதுங்க. இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாளில் நாம் ஒரு பரிகாரம் செய்து மகாலட்சுமி தாயாரை நமது வீட்டிலேயே தங்க வைத்து கொள்ளலாங்க. அது என்ன பரிகாரத்தை பற்றி இப்போ பார்க்கலாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழம், 3 விரலி மஞ்சள், மல்லிகைப்பூ, கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு மூங்கில் குச்சி, 1 ரூபாய் நாணயம், ரூபாய் நோட்டுகள், தங்க காசு அல்லது ஏதேனும் ஒரு தங்கப்பொருள் மற்றும் ஒரு வெள்ளி நாணயம் முதலியவற்றை நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எடுத்து வைத்திருக்கோம் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் 1 ரூபாய் நாணயம், ரூபாய் நோட்டுகள், தங்க நாணயம் மற்றும் வெள்ளி நாணயம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம எடுத்து வைத்திருக்கும் எலுமிச்சை பழம், மூங்கில் குச்சி, விரலி மஞ்சள் ஆகியவற்றை வைத்து விடுங்க. அதுக்கப்புறம் இவை அனைத்தையும் மல்லிகை பூவினால் மூடிடுங்க. உள்ளிருக்கும் பொருள் வெளியே தெரியாத அளவிற்கு நீங்கள் மூடிடணுங்க. அதுக்கப்புறம் இதனை எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சிடலாங்க. ஒரு நாள் முழுவதும் இந்த பாத்திரம் உங்கள் பீரோவில் தாங்க இருக்கணும். பின்னர் அடுத்த நாளில் அந்த பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் மல்லிகை பூவினை மட்டும் மாற்றி வைத்து விடுங்க. 1 வாரம் கழித்து அதில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதத்திற்கு 1 முறை அல்லது வாரத்திற்கு 1 முறை செய்யலாங்க. இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கும் பணதோஷம் நகைதோஷம் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. மல்லிகை பூவின் மனத்திற்கு அந்த மகாலட்சுமி தாயாரே மயங்கி நம்ம வீட்டில் வந்து தங்கிடுவாங்கங்க. இந்த பரிகாரத்தை நாம் ஏதேனும் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படி இல்லையா செவ்வாய்க்கிழமையில செய்யலாங்க. பௌர்ணமி தினங்களில் செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் விசேஷமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ஜெயந்தி அன்று செய்வதால் பலன் நமக்கு பல மடங்கு பெருகுங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்களும் பலனடைங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.